ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு க்ரீன் லைஃப் சேனல். இன்றைக்கி வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சுண்டைக்காயை வச்சு சுண்டைக்காய் சட்னி பண்ண போகிறோம். குட்டி உருளைக்கிழங்கு வச்சு உருளைக்கிழங்கு வறுவல் பண்ணுறதுக்காக இந்த உருளைக்கிழங்கு எல்லாமே ஆல்ரெடி நான் வேக வச்சு தோல் உரித்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம அடுப்பில் கடாய் வச்சு அதில் தேவையான நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு வறுக்கிறதுனால எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக தேவைப்படும். இந்த எண்ணெய் லைட்டாக சூடானதுமே கொஞ்சம் மஞ்சத்தூள், காற்றுக்கு தேவையான மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறமா நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்க உருளைக்கிழங்கு நம்ம இது கூட சேர்க்க போகிறோம். நான் உருளைக்கிழங்கு வேக வைக்கும்போது பார்த்திங்கன்னா நான் உப்பு சேர்க்கல, அதனால் இப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே நல்லா கறி விட போகிறேன். அடுப்பை நம்ம வந்து பார்த்திங்கன்னா சிம்மில் வச்சுட்டு இதை கொஞ்சம் நேரம் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா வதங்க விட போகிறோம். இன்னொரு கடாயை நம்ம எடுத்துகிட்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நல்லெண்ணெய் எடுத்துக்க போகிறோம். நல்லெண்ணெயில் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க சுண்டைக்காய் எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா வதக்கி எடுக்கணும். அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நம்ம உருளைக்கிழங்கு வறுத்ததை வந்து நம்ம அப்பப்போ கறி விட்டுட்டே இருக்கணும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு ஈவனாக வந்து நல்லா வந்து வறுபட்டு வரும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ லைட்டாக வந்து நம்ம அப்பப்போ இந்த மாதிரி கறி விட்டுட்டே இருக்கணும். சுண்டைக்காயும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ வந்து நம்ம சுண்டைக்காயை தனியாக ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சிடலாம். இப்போ மறுபடியும் நம்ம அதே எண்ணெயில் வந்து பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் போல் நம்ம உளுத்தம்பருப்பு சேர்த்துக்க போகிறோம். உளுத்தம்பருப்பு லைட்டாக நல்லா வந்து பார்த்திங்கன்னா வதங்கின உடனே நம்ம 1 டீஸ்பூன் போல் சீரகம் சேர்த்துக்க போகிறோம். சீரகம் சேர்த்துட்டு ஒரு 6-7 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். நம்ம சுண்டைக்காய் வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் குட்டி உரல் இருக்கும், அதில் வந்து தட்டி கூட எடுத்துக்கலாம். ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். இந்த சுண்டைக்காய் சட்னியில் வந்து பார்த்திங்கன்னா கசப்பு அதிகமாக தெரியாது. ஸோ டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். ஒரு 10லேருந்து ஒரு 15 பல் போல் நம்ம சின்ன வெங்காயம் இது கூட சேர்த்துக்க போகிறோம். சேர்த்துட்டு லைட்டாக வதக்கினதுக்கப்புறமா நம்ம கொஞ்சம் கருவேப்பிலையிலே காரத்துக்கு தேவையான வரமிளகாய் சேர்த்துக்கலாம். வரமிளகாய் சேர்த்துட்டு இதையும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா நம்ம வதக்கி விடணும். புளி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு புளியை நம்ம வதக்கும் போதே சேர்த்துக்க போகிறோம். சேர்த்துட்டு இதை நல்லா வந்து பார்த்திங்கன்னா நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. நம்ம வந்து பார்த்திங்கன்னா அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ஈவனாக எல்லா பக்கமும் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இந்த புளி சேர்த்ததுக்கப்புறமா நம்ம வந்து பார்த்திங்கன்னா அரை துண்டு அளவு தேங்காயும் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் நம்ம இது கூட சேர்த்துட்டு லைட்டாக கிளறி விட்டுட்டு நம்ம வறுத்து வச்சுருக்க சுண்டைக்காய் எல்லாத்தையுமே சேர்த்து ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம். உப்பு தேவையான அளவு சேர்த்துட்டு நம்ம இதை ஆறுற வரைக்கும் வச்சுட்டு இதை வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் மாற்றி சட்னிக்கு வந்து நம்ம அரைக்க போகிறோம். சட்னி வந்து பார்த்திங்கன்னா நல்லா நைஸாக அரைக்கக்கூடாது. கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா கொரகொரப்பாக இருக்க மாதிரி அரைச்சிக்கோங்க. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா சாப்பிடும்போது டேஸ்ட்டாக இருக்கும். இது இட்லிக்கும் சாப்பாட்டுக்கு கூட நீங்கள் வச்சு சாப்பிட்லாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கும் கொடுத்திங்கன்னா அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கசப்பு இல்லாதனால சூப்பராக சாப்பிடுவாங்க. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே நம்ம நல்லா வதக்கிட்டோம். சின்ன வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு வந்து கலர் மாறுற அளவுக்கு நம்ம வதக்கினா போதும். ஸோ அந்தளவுக்கு நல்லா வதக்கிட்டு இதை இப்போ வந்து நம்ம ஆற வச்சு எடுத்து வச்சிடலாம். எடுத்து வச்சுட்டு இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொரகொரப்பாக சட்னி அரைச்சி எடுத்துக்க போகிறோம். ரொம்பவே சூப்பரான சுண்டைக்காய் சட்னி உருளைக்கிழங்கு வறுவலும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் எனக்கு ஷேர் பண்ணுங்கள்.